தீராத வியாதிகளிலிருந்து நிச்சயமாக முடிவு உண்டு. பலவிதமான போராட்டங்களிலிருந்து, பிசாசுனுடைய சோதனைகளிலிருந்து நிச்சயமாகவே முடிவு உண்டு. தீராத கடன் பிரச்சனையிலிருந்து, கடன் பார சுமையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரு முடிவை வைத்திருக்கிறார். இது ஆண்டவரால் நடக்குமா, இது ஆகுமா, இது எப்படி அப்படின்னு குழப்பத்தோடு கூட இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அது தெள்ள தெளிவாக, அது உண்மையாக பேசிக் கொண்டிருக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது. அந்த சத்தியத்தை நீங்கள் அறிகிறதினாலே அது உங்களை விடுதலையாக்கி கொண்டே இருக்கும். ஆமா, எப்படிப்பட்ட கட்டுகளா இருந்தாலும் உடைக்கக்கூடிய வல்லமை அது எங்கே இருக்கிறது? சத்தியத்தை அறிகிறதினாலே இருக்கிறது. எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்கே இருக்கிறது? சத்தியத்தை அறிகிறதினாலே நமக்கு இருக்கிறது. எப்படிப்பட்ட தீர்வும் எங்கே இருக்கிறது கேட்டால், சத்தியத்தை தொடர்ந்து பிடித்து கொண்டு அந்த வார்த்தையை இருதயத்தில் நிறுத்தி கொண்டு நாம் எங்கே போனாலும், எங்கே திரும்பி வந்தால், இருள் சூழ்ந்த நிலைமைகள் நமக்கு வந்தாலும், பிசாசுடைய காரியங்கள் நம்மளை சுற்றி ஏன் நெருக்கினாலும், அந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை நம் உள்ளத்தில் இருந்தால் அந்த வார்த்தை நம்மை ரட்சிக்க வல்லது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளை வாசி வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதின்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் கேட்டாலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் இந்த வார்த்தையை இருதயத்தில் வைத்து அதின்படி வாழ்க்கை வாழ்ந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். முடிவிலே நீங்கள் இப்படிப்பட்ட உண்மையினாலே நீங்கள் இருப்பீர்களானா உங்களுக்கே தேவன் தரப்போகிறார் ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தரப்போகிறார். அது மங்காத கிரீடம், அது வாடாத கிரீடம், அது அழிவில்லாத கிரீடம், அது நித்திய கிரீடம், அது நீதியின் கிரீடம், அது தேவனுடைய கிரீடமாய் இருக்கிறது. அவர் தம்முடைய கிரீடத்தை நமக்கு என்ன செய்கிறார்? மணிமுடியாக சூட்டுகிறார். அந்த கிரீடத்துக்கு பேரே என்னன்னு கேட்டீங்கன்னா கிருபை என்று நான் சொல்லுகிறேன். கிருபையினால் நமக்கு மணிமுடி சூட்டி அவர் மகிழ்ச்சியாய் இருக்கின்றார். அந்த கிருபைக்கு அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம தலை மேல வச்சிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நம் இருதயத்தில் வைத்திருக்கிறார். அவர் எல்லார் மேலும் இருக்கின்றார், எல்லாருக்குள்ளும் இருக்கின்றார், அவர் எல்லாரோடும் இருக்கின்றார், அவர் எல்லாவற்றுக்கும் தலைவராய் இருக்கின்றார். கலப்பில்லாத சத்தியம். எப்படி? கலப்பில்லாத சத்தியம், உண்மையான சத்தியம். கொலோசியர் புஸ்தகத்தில் ஆண்டவர் பேசின வார்த்தை. அவர் எல்லாவற்றிற்கும் தலைவராக இருக்கின்றார், எல்லார் மேலும் இருக்கின்றார், எல்லாருக்குள்ளும் இருக்கிறார், எல்லாரோடும் இருக்கின்றார். அவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் நல்லவர். அந்த